தோல் சீலை போராட்டம்ங்கிறது ஒரு பிரபலமான போராட்டம். குறிப்பாக நாடார் இன பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, திறந்த மார்போடு வரணும். பிரஸ்டினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வரி போட்டாங்க, முலை வரின்னு பேர். இப்போ பெண்ணாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. இல்லை, ஒரு பக்கம் வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மையும் ஒடுக்குறாங்க பிராமணர்கள். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க. பாரதி அழகாக சொல்கிறாம்மா, சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான் அப்படிங்கிற. பிரிட்டிஷ்காரர் காலத்தில் வந்து வைக்கம்ங்கிற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்குள்ளார போக முடியாது, பட்டியலத்தில் போக முடியாது. பெரியார் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டம் வந்து பிக்கப் ஆகாதுன்னு நினச்சாங்க. பெருசாக பிக்கப் ஆகி வைக்கம் நகரே தள்ளாடுற அளவுக்கு வந்தபோது அது வெற்றி அடைஞ்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ராஜாஜி கொண்டு அதை உட்காந்து பிராமணர்கள் ஆதரிக்கிறவங்க மாதிரி கதையை காட்ட ஆரம்பித்தாங்க. போராட்டமே பெரியார் வந்து ஜெயிலில் தள்ளினாங்க. பிராமணர்கள் அவங்கள கையில் போட்டுக்கிட்டு அவங்க இங்கே வச்சது தானே சட்டம். பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, பள்ளிக்கூடமே நடத்தக்கூடாதுங்கிறது தானே அவங்க வச்சு. அது இன்றைக்கி நடக்கிற அத்தனை சனாதன வேலையும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இது பண்ணி தான் அண்ணா வந்து ஆரியை மாயின்னு ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கை எழுதினோடனே அண்ணாவை கைது பண்ணி 6 மாதம் ஜெயிலில் தந்தாங்க. எல்லா உயர் பதவியிலேருந்து அவங்க தான் இருந்தாங்க. பேருக்கு தான் பிரிட்டிஷ்காரன் ஆட்சின்னு. நடந்தது பூரா பிராமணர்கள். டிவிஎஸ் என்ன, ஈசன் குரூப் என்ன, சிம்சன் குரூப் என்ன, சேஷசாயி என்ன, இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன, எல்லா பெரிய இண்டஸ்ட்ரியும் அவங்க கேட்டுதான். தொழிலதிபர்களாக பிராமணர்கள் மாறுறாங்க. பெரியாருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு காமராஜ் என்ன பண்ண, நம்மளாம் படிக்க வச்சு அந்த பிராமணர்கிட்ட கிளார்க்காக நம்ம மாறோம். சேது சமுத்திர திட்டமே தமிழர்களுக்காக உருவாக்குனது. இன்றைக்கி கலைஞர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, கொண்டு விட்டார். சத்தத்துக்கு யாரா காரணம்னு பெரிய வீரவசனம் பேசி சொந்த வீடு கட்டிக்கிட்டு இம்போர்ட்டட் காரெல்லாம் சுற்றுறானுங்களே, அவனுங்களை பார்த்து கேட்குறது. This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சமீபத்தில் கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியாகியிருக்கு. திரைப்படம் கதைக்களம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தமிழக மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்களோ அதே அளவுக்கு சாதிய ரீதியான சுரண்டல்களும் அப்போ இருந்திருக்கு. கோவிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை விட மாட்டாங்க, குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்கள் வந்து ப்ளவுஸ் போட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க. ஜமீன்தார், பிரிட்டிஷ்காரங்க நம்மளை எந்த அளவுக்கு ஆட்சி செய்தாங்களோ அதே மாதிரி ஜமீன்தார்களும் அவங்களுடைய சாதிய அடக்குமுறைகள் நம்ம மேலே திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க. நிஜமாவே இப்படிலாம் இருந்துச்சு இல்லை சார்? நம்ம என்னதான் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் பேசுகிறது பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து விடுதலை நமக்கு கிடைச்சாலும் ஆட்சி செய்யக்கூடிய பிராமணர்கள் கிட்டேருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல அப்படின்றாங்க. இது என்ன மாதிரி சார் விஷயங்களை இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அந்த காலத்தில்? அன்றைக்கி பெரியார் வந்து இந்தியா சுதந்திரம் கொடுக்க போகிறோன்னு பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னபோது அவர் சொன்னது என்னன்னா, நீ ஒரு அந்நியனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நீதி நேர்மையை பார்த்துக்கிட்டு இருந்த எங்களை வந்து இந்த வடநாட்டுக்காரனுங்கிட்ட விட்டு போகாத, இவனுங்க பயங்கரமான ஆளுங்க, நாங்கள் எங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் தயாரானதுக்கு பிறகு சுதந்திரம் கொடுன்னு சொன்னார். அதைத்தான் உடனே அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்களும் அந்த பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு எதிராக பேசினார். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சுதந்திரத்துக்கு எதிராக பண்ணுச்சுன்னு நீங்கள் கேட்டிங்களே. அந்த தோல் சீலை போராட்டம்ங்கிறது ஒரு பிரபலமான போராட்டம். குறிப்பாக நாடார் இன பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, திறந்த மார்போடு வரணும். பிரஸ்டினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வரி போட்டாங்க, முலை வரின்னு பேர். இப்போ பெண்ணாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது. அது அந்த அந்த சமயத்தில் அது குறிப்பாக நாகர்கோவில், திருநெல்வேலி பகுதிகளில் அது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ தான் வைகுண்ட சாமின்னு ஒருத்தர் அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். அதுக்கு பேரே தோல் சீலை போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் பெண்கள் மேலே துணி உடுத்துறதுக்கான அனுமதியே கிடைச்சிது. அது மாதிரி பல போராட்டங்கள். பிரிட்டிஷ்காரர் காலத்தில் வந்து வைக்கம்ங்கிற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்குள்ளார போக முடியாது, பட்டியலத்தில் போக முடியாது. பெரியார் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டம் வந்து பிக்கப் ஆகாதுன்னு நினச்சாங்க. பெருசாக பிக்கப் ஆகி வைக்கம் நகரே தள்ளாடுற அளவுக்கு வந்தபோது அது வெற்றி அடைஞ்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ராஜாஜி கொண்டு அதை உட்காந்து பிராமணர்கள் ஆதரிக்கிறவங்க மாதிரி கதையை காட்ட ஆரம்பித்தாங்க.
போராட்டமே பெரியார் வந்து ஜெயிலில் தள்ளினாங்க. பெருமாள் கோவிலுக்குள்ள அவன் போகக்கூடாது. பெருமாள் கோயில் தான் நினைக்கிறேன், வைக்கத்தில் இருக்குது பெருமாள் கோயில் தான். ஏன்னா இந்த திரைப்படத்திலையும் சிவன் கோவில் ஒன்று இருக்கு. கோவிலுக்கு முன்னாடி தான் இந்த மக்களுடைய கிராமம் இருக்கு. இந்த மக்கள் வந்து 600 வருஷமா அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு கடவுளை பார்க்க முடியாம அந்த கோவிலுக்குள்ள போக முடியாம கஷ்டப்படுறாங்க. இது கதைக்களமா ஒட்டி வருது. அதான் வைக்கம் போராட்டம் தான், அதை தான் இப்படி காட்டியிருக்காங்க. அதில் வந்து பெரியார் இந்த போராட்டத்தை கூட 3 மாதம் ஜெயிலில் தள்ளிட்டாங்க. இப்போ போராட்டம் பெருசாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக நடக்க ஆரம்பித்த உடனே திருவனந்தபுரம் மகாராஜா வந்து அப்புறம் பிரிட்டிஷை அட்வைஸ் பண்ணிட்டாங்க, விட்டுருங்கன்னு. அப்புறம் பேசாமல் அனுமதிக்கப்பட்ட உடனே பெரியார் தலைமையில் உள்ளே வந்தாங்க. உடனே மதுரை வைத்தியநாத ஐயர் போன்ற பிராமணர்கள்லாம் உள்ளே சேர்ந்துக்கிட்டு நாங்களும் தான் நடத்துகிறோங்கிறோம். அது ஒன்றும் தடுத்தவனுங்க அவனுங்க. வெற்றி பெறுதுன்னு அந்த யார் ஜெயிக்கிறாலும் இந்த சைடு தேர்ந்துக்கிறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உடனே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா வைக்கம் கோயிலுக்கு எதிரில் பெரியாருடைய சிலை இருக்கும், இங்கே வச்சுருக்காங்க. பெரியாருக்கு பேரை வந்து வைக்கம் வீரர் தான் பேர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் அவங்கள கையில் போட்டுக்கிட்டு அவங்க இங்கே வச்சது தானே சட்டம். பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, பள்ளிக்கூடமே நடத்தக்கூடாதுங்கிறது தானே அவங்க வச்சு. அது இன்றைக்கி நடக்கிற அத்தனை சனாதன வேலையும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அதையெல்லாம் இது பண்ணி தான் அண்ணா வந்து ஆரிய மாயின்னு ஒரு புக்கை எழுதினார். அந்த புக்கை எழுதினோன்னா அண்ணாவை கைது பண்ணி 6 மாதம் ஜெயிலில் தள்ளினாங்க. வெள்ளைக்காரர்களுக்கு இவங்க எப்படி வால் பிடிச்சி தனக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிராமணர்களை பற்றி எழுதினார் ஆரியமாயை. எல்லா உயர் பதவியிலேருந்து அவங்க தான் இருந்தாங்க. பேருக்கு தான் பிரிட்டிஷ்காரன் ஆட்சின்னு, நடந்தது பூரா பிராமணர்கள் ஆட்சி. அதனால தான் பிரிட்டிஷ்காரரை வெளியே அனுப்பும்போது பிராமணர்களை தான் வெளியே அனுப்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாக்கா அதில் தான் அவங்க சாமர்த்தியம். பிரிட்டிஷ்காரன் வெளியே வந்தால் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சு உடனே காங்கிரஸ் போது இதுலேயும் வந்து பதவியில் உட்காந்துட்டு அவங்க தான் உட்காந்தாங்க. ஒரு ஆர்வம் கட்டுறாமன் தான் காமராஜர்கிட்ட பிராமணர். டிவிஎஸ் என்ன, ஈசன் குரூப் என்ன, சிம்சன் குரூப் என்ன, சேஷசாயி என்ன, இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன, எல்லா பெரிய இண்டஸ்ட்ரியும் அவங்க கிட்ட தான். தொழிலதிபர்களாக பிராமணர்கள் மாறுறாங்க. பெரியார் பேச்சை கேட்டுக்கிட்டு காமராஜர் என்ன பண்ண நம்மளாம் படிக்க வச்சு அந்த பிராமணர்கிட்ட கிளார்க்காக நம்ம மாறுறோம். அதுதான் அவங்க சாமர்த்தியம். அந்த படத்தில் அதை காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஒருவேளை அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு இதை சொல்கிறதுக்கு தைரியம்லாம் விட்டுட்ருப்பாங்க. அப்படிதான் இங்கே நம்ம பிராமணர்களால் ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இதுக்கு பிரிட்டிஷ்காரங்களே பரவாயில்ல, பிரிட்டிஷ்காரங்க என்னை சமமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு வசனம் அதில் இருக்குது. தனுஷ் தான் சொல்லுவார் அதை. என்னை வந்து நான் அவங்களுக்கு அடிமையாக இருந்தால், அதாவது எப்படி சொல்கிறது, நான் அவங்களுடைய மிலிட்ரியில் போய் சேர்ந்தாலும் பிரிட்டிஷோடைய மிலிட்ரியில் அவங்க என்ன சமமாக பார்க்குறாங்க, என்னை சமமாக வந்து அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் பிராமணர்கள் என்னை அடிமையாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வசனம் வருது. அங்கே போய் சேர்றாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க இங்கே அமைதியாக ஒரு அறவழியில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 100 பேர்கிட்ட இருக்கும்போது போயிட்டு அவங்கள நான் வைலன்ஸ் யூஸ் பண்ணி கொல்ல சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் இங்கே நடந்திருக்கா சார் நிஜமாவே? அந்த மாதிரி நடந்த ஒரே ஒரு சம்பவம் தான் இங்கே தெற்கில் நடக்கிறது. ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாகில் ஜெனரல் டயருங்கிறவன் அவர் நடத்தின அந்த போராட்டம் தான் சுதந்திர போராட்டத்துக்கு வடக்கில் நடந்த ஒரே சுதந்திர போராட்டம் அதுங்கிறாங்க. வேறையா வடக்கில் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு போராட்டமும் நடக்கலை. அங்கே நடந்த ஒரே போராட்டம் வந்து போராட்டம் கூட இல்லை, அந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அமைதியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் பஞ்சாபில் இருக்குது. அந்த இடத்துல இந்த டயர் உள்ளே போய் தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஷூட் பண்ணி ஒரு கிணறு அங்கே இருந்தது. அந்த கிணத்துக்குள்ளார மாத்திரம் 120 உடல்களும் என்னமோ கிடைச்சிது. அந்த அளவுக்கு பெரிய படுகொலை. வடநாட்டில் நடந்த ஒரே சுதந்திர போராட்டம் ஜாலியன் வாலாபாக் தான். மற்றபடி அவங்க பிரிட்டிஷாரோட இணக்கமாக தான் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் எதிர்த்துக்கல. அந்த வடக்கில் இருந்த நவாபுகளும் இவங்களும் ராஜபுத்திர ராஜாக்களும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் மன்னருக்கு, மாட்சிமை தங்கிய பிரிட்டிஷ் மன்னருக்கு இந்த ராஜபுத்திர வம்சத்தினுடைய அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் அவங்க காலில் உளுந்து கப்பம் கட்டினதுனால தான் பிரிட்டிஷ் கிங் இருந்தவர் பிரிட்டிஷ் எம்பரராக மாறினார். இந்தியாவில் இருக்கிற 56 ராஜாக்களும் காலில் விழுந்தாங்க. அன்னைக்கு அவங்கள எதிர்த்து நின்றது 2-3 பேர் தான் எதிர்த்து நின்னாங்க. அவங்களும் தெற்கில் தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் எதிர்த்ததே தெற்கு தான். வேலு நாச்சியார், போலித்தேவன், மருதுபாண்டியர், கட்டபொம்மன், யூசுப் கான், மருதநாயகன், இவங்கெல்லாம் தெற்கில் தான். இந்த திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இவங்க எல்லாம் தெற்கில் தான் இருந்தாங்க. வடக்கில் போராட்டமே நடக்கல, பேசாமல் இருந்தாங்க. முகலாயர்கள் 700 வருஷம் எந்த சத்தமும் கிடையாது. சிவாஜி, சத்ரபதி சிவாஜி வர்றவர்களும்
முகலாயர்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் கிடையாது, சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெண் கொடுத்து பெண் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க. நீ யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இருந்தாங்க. போராடினது வரலாறே கிடையாது வடநாட்டுக்கு. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் 300 வருஷம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வேலை பார்த்தது பூரா அவங்க தான் இருந்தாங்க. மாட்சிமை தங்க மன்னர்கள்னு சொல்லி கப்பம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. போராடினது பூரா தெற்கில் தான் போராடினாங்க. வடநாட்டில் போராட்டமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற படத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் கேட்டதுக்காக இந்த வரலாறு சொல்கிறேன். நீங்கள் அந்த போராட்டம்னு ஒன்று நடத்துன்னு சொன்னாங்க, பிரிட்டிஷ்காரர் நடத்தின. அப்படி நடந்த ஒரே போராட்டம் ஜாலியன் வாலாபாக் ஒன்று தான். இல்லை, ஒரு பக்கம் வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மையும் ஒடுக்குறாங்க பிராமணர்கள். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க. பாரதி அழகாக சொல்கிறாம்மா, சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான் அப்படிங்கிறார். எங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க. இல்லை, இந்த இடத்துல சிலோனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு எப்படி சார் இருந்துச்சு அந்த ஒரு பீரியடில்? இந்தியாவோட ஒரு பகுதியாக தான் சிலோன் இருந்தது. தென்னாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் சிலோன் இருந்தது. யாழ்ப்பாணம் வந்து ராமநாதபுரத்தினுடைய ஒரு மாவட்டம். ராமநாதபுரத்தினுடைய ஒரு மாவட்டம். ராமநாதபுரம் ராஜாவுக்களை தான் யாழ்ப்பாணம் இருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு தான் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. 47 நமக்கு வந்து 48 தான் இலங்கை தனியாக போகுது. அதுபோல் இலங்கை இந்தியாவுடைய ஒரு பகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சோம், புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடிய வள்ளிபுரம் வசந்தனை தான் கேப்டன் மில்லர் அப்படின்ட்டு அழைப்பாங்க, அவருடைய கதையாக இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேசினாங்க. நம்மளுமே கூட அதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து கதைக்களம் அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது, ஆனால் தனுஷ் அங்கங்கே சொல்லுவார், நான் சிலோனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம், சிலோன்லேருந்து இங்கே ஆயுதங்கள் கடத்தப்படுறதாகவும், இங்கேருந்து அங்கே ஆயுதங்களை விற்று பணம் வாங்கப்படுறதாகவும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்குது. வேதாரண்யம் கடற்கரை வழியாக தான் இந்த பரிமாற்றங்கள்லாம் நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருந்து தேவையான உணவுப் பொருட்கள்லாம் வேதாரண்யத்துக்கு வந்து, வேதாரண்யத்திலேருந்து கடல் வந்து இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும். அதிலிருந்து அப்படியே தலைமன்னார் போயிடலாம், இலங்கைக்கு போயிடலாம். எல்லாமே இங்கேருந்து பெட்ரோல் எல்லாமே இங்கேருந்து தான் கடத்தப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ நான் வந்து என்னுடைய அரசு மருத்துவ ரீதியான ஒரு கேம்புக்காக நான் அந்த பக்கத்தில் இருந்தபோது, வேதாரண்யம் பக்கத்தில், அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் நான் இங்கே இருந்தபோது, அந்த இதில் கடலோர காவல்படைக்காரர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு என்கிட்ட இது பண்ணாங்க, இந்த சேவை செய்கிறவங்கிறதுக்காக எங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே காவல் படை வச்சுக்கிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இலங்கைக்கு வந்து இங்கேருந்து போகிற இந்த மக்கள் கொடுக்குற ஆதரவு, இலங்கை தமிழருக்கு இந்த மக்கள் கொடுக்குற ஆதரவு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இலங்கை விடுதலை புலிகளுக்கு பெட்ரோல் போகக்கூடாது, டீசல் போகக்கூடாது, எதுவும் சாப்பிட்ற உணவுப் பொருள் போகக்கூடாதுலாம் இந்திய அரசாங்கம் சொல்லுது. மக்கள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பல இதெல்லாம் பரிசல்கள்லாம் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது. உள்ளூர் மக்கள் எங்களை கொண்டு போடுவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. ஒரு டிரான்ஸ்மிட்டர், வானொலி நிலையத்துக்கு தேவைப்பட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்முடைய சுங்க இதில் வந்து மாட்டிக்கிச்சு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அன்றைக்கி இருந்த நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் அந்த டிரான்ஸ்மிட்டரை சாமர்த்தியமாக ரிலீஸ் பண்ணி நம்ம கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க வாங்கிட்டு போனாங்க. எனக்கு தெரியும். அதுதான் புலிகளுடைய வானொலி நிலையமாக மாறுறதுக்கு அந்த டிரான்ஸ்மிட்டர் தான் பயன்பட்டுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ தொடர்பு இருந்திருக்கு சிலோனுக்கும் இங்கே தமிழகத்துக்கும். மக்கள் மத்தியில் நிறைய இது இருந்தது. அதனால தான் யாருமே கண்டுக்கல. இங்கேருந்து விடுதலை, இப்போ இலங்கை அப்படின்னாலே அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு போருக்காக நிறைய பேர் இங்கே தமிழகத்துக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, அகதிகளாக இருக்காங்கன்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து நிறைய பேர் அங்கே சிலோனுக்கு தப்பிச்சு போனாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சிலோனுக்கு தப்பிச்சு போகிறதுன்னு இல்லை. அப்போல்லாம் வந்து வேதாரண்யத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமன்னார் இப்படி வரும், வேதாரண்யம் இங்கே இருக்கும். நடுமிதில் ஒரு 15 கிலோமீட்டருக்கு தான் கடல், 20 கிலோமீட்டருக்கு தான் கடல். எல்லாமே இடுப்பளவு தான் தண்ணி. அப்படியே இறங்கி நீங்கள் 15 கிலோமீட்டருமே இடுப்பளவு. ஆமாம், இடுப்பளவு. நீங்கள் கடலில் அப்படியே போயிடலாம். அதனால தான் அந்த இடத்த ஆழப்படுத்தி அதை ஒரு இதை சேது சமுத்திர திட்டத்தில் அதெல்லாம் வருது. அதை ஆழப்படுத்தினா கப்பல்லாம் போகுங்கிறது. அதை தான் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்திவிட்டாங்க. என்னன்னா கொழும்பு துறைமுகம் அடிபடும், சிலோனுடைய எக்கானமி அடிபடும். அதை தான் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்திச்சு. அதை எதிர்த்து யாரும் இன்றைக்கி போராடுறது இல்லையா?
சேது சமுத்திர திட்டமே தமிழர்களுக்காக உருவாக்குனது. இன்றைக்கி கலைஞர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, கொண்டு விட்டார், சத்தத்துக்கு யாரா காரணம்னு பெரிய வீரவசனம் பேசி சொந்த வீடு கட்டிக்கிட்டு இம்போர்ட்டட் காரெல்லாம் சுற்றுறானுங்களே, அவனுங்களை பார்த்து கேட்குற அந்த சேது சமுத்திர திட்டமே தூத்துக்குடியிலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு நேராக கொச்சிக்கு போயிடலாம். கொழும்பு துறைமுகம் ஃபுல்லாக அடிபடும். அதனால் அந்த இலங்கை அரசாங்கம் வந்து நடத்தாதுனுச்சு. அதுக்கு தான் கலைஞர் அதுக்காக உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அன்றைக்கி டெல்லி அரசாங்கம் வந்து அதுக்காக அவரை கைது பண்ணுற அளவுக்கு போனாங்க. அது ஒரு ஜட்ஜி இருந்துக்கிட்டு சேது சமுத்திரத்து ராமர் பாலம் இருக்குது. நான் சுப்பிரமணிய சாமி நான் கேள்விப்பட்டவர்களுக்கு பாலங்கிறது கடலுக்கு மேலே போடுவாங்க. ராமர் மாத்திரம் கடலுக்கு அடியில் போட்டிருக்காரு. அது எப்படிறான்னு கேட்டேன். ராமர் பாலம் இருந்தாக்கா இறங்கி சுப்பிரமணிய சாமி நடந்து காட்ட சொல்ல, அந்த பாலத்து மேலே நடந்து காட்ட சொல்ல, உடனே சேட்டலைட்டை போட்டாக்கா அது ராமர் பாலம் தெரியுது. என்னன்னா கதை இன்றைக்கும் பேசுகிறானுங்க அந்த சங்கிகள் கூட்டம். பதில் சொல்லு. இவ்வளோ கலைஞர் அதுக்காக உண்ணாவிரதம் இருக்கும்போது எப்படி ஒரு முதலமைச்சர் பாலம் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்லும்போது அங்கேயே உட்காந்துக்கிட்டு சில ஃபைல்களை எல்லாம் இது பண்ணிட்டு அரசாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறத காட்டி இது பண்ணிட்டார். ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கலைஞருக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. சேது சமுத்திர திட்டமே இலங்கை தமிழர்களுக்காக போட்ட திட்டம். அது நம்ம தமிழர்களுக்கு அது எவ்வளோ லாபகரமாக இருந்திருக்கும். அதை சிங்களமாக எதிர்த்தான். அதுக்காக கலைஞர் பதவியிலிருந்து நீக்கணும், கைது செய்யணுங்கிற அளவுக்கு அவங்க போனாங்க. அந்த கலைஞர் தான் இலங்கை தமிழர்களுக்கு விரோதி துரோகின்னு ஒரு கூட்டம் சொல்லிவிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? அந்த டிரான்ஸ்மிட்டர் எப்படி போச்சு, எப்படி இதாச்சுங்கிறதுக்கெல்லாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அதை வச்சு நாங்கள் பொழப்பு நடத்தலை. நாங்கள் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வீடு வாங்கிடல, அரசியல் கட்சி நடத்தலை. ஆயுதங்கள் மட்டும் இல்லை, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எவ்வளவோ போச்சு, என்னென்னவோ போச்சு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு விமானம் முழுக்க ஆயுதங்களோடு வந்தது. சிலோன்லேருந்து தமிழகத்துக்கு யூரோப்லேருந்து சிலோன் வழியாக வந்ததா இப்படி நம்முடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுச்சு. அதை அனுப்புறதுக்கு பல்வேறு வகையான இதை பண்ணி அதை அப்படியே யாருடைய பிடியிலும் சிக்காமல் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு, போராளிகளுக்கு அனுப்பப்பட்டது. இன்றைக்கி சொல்கிறாரு ஆமக்கறி சாப்பிட்டேன், ஓமக்கறி சாப்பிட்டேன்னு. அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேளு. அதை வச்சு நாங்கள்லாம் பிழைக்கல. இப்போ தான் தெரியுது எவ்வளோ முட்டாளாக நம்ம இருந்திருக்கிறோன்னு. பிரபாகரனை வச்சுட்டு நல்லா பொழப்பு நடத்திருக்கிறோம். இப்போ தான் தெரியுது முட்டாளாக. இப்போ அதெல்லாம் இந்த படத்தில் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்டதுனால இதெல்லாம் சொல்ல வர்றேன். அந்த தயாரிப்பாளருக்கு அதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏதோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதை பார்க்கணும்னு தோணுது எனக்கு. ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்கும் போது. கோவிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்ம இங்கேயே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த அவலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் இன்னும் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கும். கோவிலுக்குள்ள 2 பேர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே பிடிச்சி கொன்னுடணும் அப்படின்ற ஒரு நந்தனார் கதை என்னம்மா? நந்தனார் கதை என்ன? பட்டியலினத்தை சேர்ந்த அந்த ஊர்க்காரன் தில்லை நடராஜனை நான் தரிசிக்கணுங்கிறான். தில்லைவாழ அந்தணர்கள் இந்த பாப்பானுங்க வந்து உள்ளே வரக்கூடாதுறாங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணானுங்க, சரி இவன் போராட்டத்துக்கு ஆதரவு வலுத்துக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே அவங்க எவ்வளோ சாமர்த்தியசாலின்னு அந்த 3% காரனுங்க நந்தனார் ஒரு அதிசய பிறவின்னு காட்ட ஆரம்பித்தாங்க. முந்தின நாள் நெல் விதைக்கிறாரு, மறுநாள் பார்த்தா நெல் முளைச்சிட்டு நிற்கிது. அது மாதிரி அதிசயங்கள் செய்கிறவர்னு சொல்லிட்டு அவரை கடவுள் மாதிரி காட்டி நெருப்புல போட்டு எரிச்சு விட்டானு. எரிச்சு விட்டு ஜோதிகள் கலந்தான்ட்டானு. அப்படி தான் நந்தனாருடைய போராட்டத்தை ஒழிச்சானு. இல்லாட்டிப்போ அப்புறம் அவர் அதையும் மீறியாத வந்துட போகிறாங்கன்னு ஒரு செவரை கட்டி விட்டானுங்க. இன்றைக்கி அந்த செவர் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு ஆளுநர் ஒரு ஆள் இருக்கார். இந்த ஆள் அங்கே போய் அங்கே இருந்து உங்களுக்கெல்லாம் பூணூல் போட்டார். நம்ம கேட்ட கேள்வி, ஏன் கோயிலுக்குள்ளே ஏயா கூட்டு போகல? எவ்வளோ பூசுத்தல் பாருங்கள். பூணூல் போட்டார், பார்ப்பனா காட்ட பார்த்தாரு. பூணூல் போட்ட ஆள் நீ வந்து அந்த கோயிலுக்குள்ளே கூட்டு போயிருக்கலாம்ல, ஏன் கூட்டு போகல? அது பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டி ஷோ பண்ணிட்டு போட்டார். அண்ட் இன்னொன்று, சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மக்களை வந்து பிரிட்டிஷார் கொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அண்ட் போர் அப்படின்னாலே 2 பேருமே அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல சார். இதற்கு மத்தியில் பிராமணர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவங்க 2ஆக இருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் அதிகாரிகள் பூரா அவங்க தான். காங்கிரஸ் போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்துலேயும் அவங்க தான் முன்னாடி நின்றுக்கிட்டாங்க. நீ வந்தால் உனக்கு, நான் வந்தால் எனக்கு, அப்படி தான் அவங்க இருந்தாங்க. யார் வந்தாலும் அவன் தான் இருப்பான். ஒரு உதாரணம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய உதாரணம், லார்ட் மவுண்ட் பேட்டன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கடைசி வைஸ்ராய், அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவர் தான் சுதந்திரம் கொடுக்கும்போது வைஸ்ராய் இருந்தவர்.
அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் யாருன்னா HVR ஐயங்கார். இந்தியா சுதந்திரம் அடைந்து மோதிலால் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி, அவருடைய பிரதம செயலாளர் அதே HVR ஐயங்கார். அங்கேயும் அவர் தான் செக்ரட்டரி, இங்கேயும் அவர் தான் செக்ரட்டரி. எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க. கேட்டாக்கா திராவிட இயக்கங்கள் இது பிரிட்டிஷ்க்கு வால் பிடித்தவர்கள் அப்படிம்பானுங்க. இந்த HVR ஐயங்கார் என்ன பிடிச்சாரு, எதை பிடிச்சாரு? இல்லை, இது மன்னர் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் சார்? மன்னர் வந்து நான் பிராமணுங்க, ராஜகுரு வந்தானே உட்காந்துங்களா. இந்த திரைப்படத்தில் மன்னராக தான் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு அரசர் மன்னர் அப்படின்ற மாதிரி. ஒரு ஜமீன்தார்னு வச்சுப்போம், அரசர் மன்னர்னு கூட இல்லாம ஒரு ஜமீன்தார், சிற்றரசர். அந்த மாதிரி ஒரு ஜமீன்தார் தான் அந்த மக்களை ஒடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷார் கிட்ட கை கட்டி அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பிரிட்டிஷாருக்கு அவர் டாக்ஸ் கட்டுற மாதிரி காட்டுறாங்க, மக்கள் கிட்ட இருந்து சுரண்டுற மாதிரி காட்டுறாங்க. இது என்ன கான்செப்ட்? அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஜமீன்தார்கள் பூரா அவங்க கிட்ட தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி தனக்கு குலாம் போட்டவங்களுக்கெல்லாம் தான் அவங்க கொடுத்த திவான் பகதூர் பட்டம், ராவ் பகதூர் பட்டம், ராவ் சாஹிப் பட்டம், இதெல்லாம் அன்றைக்கி கொடுத்து இப்போ இன்றைக்கி பாரத ரத்னா பத்மஸ்ரீ கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராவ் பகதூர் திவான் பகதூர் பட்டமெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் பிரிட்டிஷ்காரருக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அதை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு இருந்து நிலச்சி வந்தார்கள் பூரா பிரிட்டிஷ்காரர்கிட்ட தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. எதிர்த்து நின்றவங்கள தான் என்ன சொன்னால், வாரிசு இல்லாமல் ஒரு மன்னர் இறந்து போயிட்டாருன்னா அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிறேன்னாங்க. அந்த ராஜ்யம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு கொண்டான். அதைத்தான் வேலு நாச்சியார் அப்போஸ் பண்ணாங்க. நீ யாரா இது பண்ணுறது? இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்த ஒரே ஒரு இந்திய மன்னர் அல்லது ராணி வேலு நாச்சியார் மாத்திரம்தான். மற்ற எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சான். வேலு நாச்சியார் ஒருத்தி தான் பிரிட்டிஷ்காரரை தோற்கடிச்ச ஒரே ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. குயிலி முதல் மனித வெடிகுண்டு. அதில் தான் அவனுங்க தோத்தானுங்க. அவள் பட்டியலத்தை சேர்ந்த பெண் உடம்புல வெடிகுண்டுகளை வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்குக்குள்ளார அப்படியே உள்ள பூந்தா. அந்த ஆயுத கிடங்கு வெடித்ததில் தான் பிரிட்டிஷ் திணறி போச்சு, ஓடிட்டாங்க. அப்படி தான் வேலு நாச்சியார் ஜெயிச்சார். முதல் மனித வெடிகுண்டு வரலாற்றில் பதிக்கப்படுகின்ற முதல் மனித வெடிகுண்டு குயிலி தான். எந்த வரலாற்று புத்தகத்தில் இருக்குது இந்த செய்தி? அப்படியே மறைச்சானுங்க. கொள்ளைக்காரர்களுடைய ரோல் என்னவா சார் இருந்திருக்கு? ஏன்னா பிரிட்டிஷார் ஒரு இடத்துக்கு போகும்போது பிரிட்டிஷாரையே தாக்குறாங்க, அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து துப்பாக்கியான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் கடத்தி கொண்டு போய் சிலோனுக்கு விற்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு போராட்டத்துக்கு இருக்கக்கூடிய அறவழியில் போராடக்கூடிய தோழர்களுக்கு இவங்க அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? தோழர்கள் வந்து அறவழியில் போராட்டம் போர் தான் நடத்தும். ரெண்டுமே போராட்டம் நடத்தினாங்க. அங்கே வந்து உண்ணாவிரதம் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணல. குட்டிமணி ஜெகன் எல்லாம் ஜெயிலில் அடைச்சி கண்ணெல்லாம் நோண்டி காலை கையெல்லாம் வெட்டி பிறப்பொறுப்புகள்லாம் அறுத்தெறிஞ்சு தானே சித்திரவதை பண்ணாங்க. வெளிக்கடை சிறையில் அதெல்லாம் தான் நடந்தது. அங்கே போர் தான் நடந்தது. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று ஒரு இதுங்கிறது இந்த ஒரு பூமியில் தான் நடந்தது. ஒரு கட்டத்தில் இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க உள்ள வராங்கல்ல சார், ஏன் சார் பிராமணர்களை தங்களுடைய கூட்டாளிகளை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க? மிகச்சிறந்த அடிமை யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சலாம் போட்டு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா என்கிட்ட இருப்பாங்க, நீங்கள் வர்றீங்கன்னா என்னை காலை வாரி விட்டுட்டு உங்கள்கிட்ட என்னை காட்டி கொடுத்து உங்ககிட்ட வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கமே. ஏன்னா அவங்களுக்கு நாடு கிடையாது. வருவான், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவான், ஆந்திராவில் தெலுங்கு பேசுவான், பெங்காலில் வந்து பெங்காலி பேசுவான், கேட்டால் சமஸ்கிருதம் பண்ணிட்டான்பான். அதுதான் அந்த ஜாதி. பிரிட்டிஷ்காரங்களோட இருக்கிறவங்கள படித்தவங்க எல்லாருமே பிராமணர்களாக இருக்காங்க, அதனால அவங்கள சேர்த்துக்கிறாங்க கூட இந்த மாதிரியான யுக்திகளுக்கு. ஆனால் போர்க்களத்தில் நிற்கிறதுக்கு அவங்களுடைய பட்டாளத்தில் சேர்க்கிறவங்க எல்லாருமே வந்து படிக்காத மக்களாக தானே இருக்காங்க. ஒரு சிலர் சண்டைக்கு போகிற விஷயத்தில் அவன் அதில் தெளிவாக இருந்துட்டான். 4 வர்ணமாக பிரித்தான். ஆரியர்கள் வேதம் ஓதுவாங்க, புரோகிதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிராமணர்கள் சத்திரியன் தான் போருக்கு போகணும், வைசியம் வந்து இதை வியாபாரம் பண்ணணும். இவங்க 3 பேர்த்துக்கும் உதவியாக இருக்கும், கீழாக இருக்கவன் வந்து சூத்திரன் 4 பிரித்தது காரணம். சத்திரியம் போராடி ஜெயிச்சுக்கிட்டு வருவான், அவனுக்கு ராஜகுருவாக இவன் உட்காந்துப்பான். அது மாதிரி தான் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தபோது குருவே மகாராஜ் கிங் யூ கேன் வின் தட் கண்ட்ரி பிகாஸ் இட் இஸ் இன் அ புவர் கண்டிஷன், யூ கேன் வின் தட் கண்ட்ரின்னு ஐடியா கொடுக்குறது இவன் தான் கொடுத்தான். அப்படி தான் பல நாடுகளை பிடிச்சாங்க. அவங்க இவங்களோட உதவியெல்லாம் தான் பிடிச்சாங்க. ஒரு பிராமணன் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தானு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். பாரதியாரை பற்றி பேசலாம், அவரை பற்றி பேசக்கூடாது. அவர் கடைசியில் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்தார்.
அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி போயிட்டார். என்னை விட்டுருங்கன்னு தான் மன்னிப்பு கிடையாது. அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய கவிதைகள்லாம் வந்து 1000 இருந்தாலும் பிரிட்டிஷார் எதிர்த்து பாட்டு பாடின ஒரே பிராமணன் எடுத்திங்கன்னா பாரதியார் தான். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து நான் போய் பட்டாளத்துல சேரணும், ஏன்னா அவன் சமமா என்ன மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட போய் சேர்றவங்களும் அவங்க அன்னைக்கு நிறைய இருந்த பேர் இருக்காங்க. சமூக புறக்கணிப்புனால தான் அத்தனை நீங்கள் ஒவ்வொரு பட்டியலத்தை சேர்ந்தவன் அந்த 3 4 இனம் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆள் வந்து பட்டாளத்தில் இருப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க அண்ணன் வந்திருக்காரு, எங்கள் அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி வீட்டுக்கு போவோம். அங்கே போனாக்கா அவங்க வந்து பட்டாளத்தில் வந்து அந்த கன்னு அந்த தோட்டாக்கள்லாம் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படாரு. நான் அப்போ தான் அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த மெஷின் கன்னுடைய தோட்டாக்கள்லாம் அவங்க வீடுகளில் தான் நான் பார்ப்பேன். அப்போ சேலத்தில் வந்து அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் அங்கே இருந்த ஈக்குவாலிட்டி, சமத்துவம். எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே வந்து வேதம் கிடையாது. அதனால தான் நிறைய பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் அன்றைக்கி வந்து பட்டாளம்னு எடுத்தாவே பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான். வெள்ளைக்காரங்களோட ட்ரூப். ஆமாம், பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்தவங்களும் மெஜாரிட்டி அவங்க தான் இருந்தாங்க. தென்னகத்தை பொறுத்தவரை அவங்க தான். This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.